நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நெகேமியா மதில்களை கட்ட ஆரம்பித்த போது பலவிதமான எதிர்ப்புகள், சோதனைகள், சோர்வுகள் வந்தது. ஆனால் அதை எப்படி நெகேமியா மேற்கொண்டார் என்றால், இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இந்த வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். 2வது பகுதியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். என் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. நெகேமியாவோட வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது. நெகேமியா இந்த கட்டிட வேலையை கட்டுவதற்கு எருசலேமுக்கு வருவதற்கு முன்பாக முதலாவது அந்த வேலை ஆரம்பிக்க முன்னாடி செய்த காரியம் ஜெபித்தது. அந்த ஜெபத்தின் நிமித்தம்தான் பல நன்மைகளை அவர் ராஜாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த எதிர்ப்புகள் வந்தபோதும் சோர்வுகள் வந்தபோதும் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம், ஜெபமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெயம், ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்யும். ஜெபம் என்பது தேவனோடு தொடர்பு கொள்வது, ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, தேவனுடைய சத்தத்தை கேட்பது. நெகேமியா எப்படி அந்த அலங்கத்தை கட்ட முடிந்தது? அவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக இருந்தால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ஜெப ஜீவத்தை உற்சாகப்படுத்துகிறார். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை கைக்கூடி வர பண்ணும். நெகேமியா எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் கட்டட வேலையை தொடர்ந்து செய்வதற்கு முதலாவது காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. உங்களுடைய ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வரும். உங்களுடைய ஜெபம் கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற வேலைகளை செய்ய பலன் தரும். உங்களுடைய ஜெபம் காரியங்களை கைக்கூடி வர பண்ணும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வதி. இன்னும் ஜெபிக்க உமோடு தொடர்பில் எப்பொழுது இருக்க கிருபை தாரும். சோர்வுகள் வரும்போது, எதிர்ப்புகளை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது முதலாவது நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க கிருபை தாரும். முதலாவது உம்மை தேட கிருபை தாரும். எல்லாவற்றையும் ஜெபத்தில் கொண்டு வர உதவி செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.